Hi, hello, welcome to itzmedinesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா count, CountA, COUNTBLANK, CountUnique, CountIF, CountIFS. ஸோ இந்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவுண்டில் இத்தனை டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோடையும் அதை ஃபைனலாக எங்கே யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷனும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுண்டில் இருக்கிற டைப்ஸ் தான். ஒவ்வொரு டைப்பும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து SUMIFS பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வீடியோலையும் வந்து நான் ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது, சேம் சேல்ஸ் டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நம்ம கவுண்ட் டிஃப்ரென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து தமிழில் வந்து எண்ணிக்கை தான், கரெக்டாக? ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸுங்கிறது இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன இதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வந்து கவுண்ட் பார்ப்போம். ஸோ கவுண்ட்டுங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ கவுண்ட் அப்படிங்கும் போது நான் வந்து இந்த செட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணும்போது 25 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 25 இருக்குது. ஸோ இங்கே நம்ம மேனுவலாக செக் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா 24 வருது. சாரி, நான் இதை விட்டுட்டேன். ஸோ இதையும் சேர்த்துனா 25 வருது. ஓகேங்களா? ஸோ 25 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 25 ரோஸ் இருக்குது. அதுதான் ஆக்சுவலான இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சம் கிடையாது. ஸோ சம் அப்படின்னா தான் 50 + 25 75ன்னு வரும். இங்கே வந்து ஓவராலாக எவ்வளோ இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ 25 ரோஸ் அங்கே இருக்குது, 25 ரோஸ் ஆஃப் டேட்டாஸ் அங்கே இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் ஏ அப்படின்னா என்னன்னா, ஸோ கவுண்ட் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதே ரேஞ்சு தான் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அதே 25 தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 25ன்னு இருக்குது. இதை நான் எரேஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் வருது. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது, கரெக்டாக? ஸோ இதை நான் ஒரு ஒரு செல்லை டெலீட் பண்ணேன். ஸோ இது ரெண்டுலேயும் சேம் வேல்யூ தான் வருது, கரெக்டாக? ஓகே, இது இருக்கட்டும். ஸோ அப்போ நம்பர்ஸில் வந்து இது வந்து ஈக்குவலாக தான் பார்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதே கவுண்ட்டை வந்து நான் டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கவுண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இங்கே தான் டிஃப்ரென்ஸ். ஸோ கவுண்ட்டுங்கிறது எப்போவுமே நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுமோ தவிர டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணாது. ஸோ இந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது, விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது 0 வருது. இப்போ நான் அதே ரேஞ்சை கவுண்ட் ஏல கொடுக்குறேன். கவுண்ட் ஏ கொடுக்கும்போது எனக்கு 25ன்னு சொல்லி கரெக்டான வேல்யூஸ் வருது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ண மாதிரி 25 ரோஸ் ஆஃப் இது இருக்குது. ஸோ ஒரே டிஃப்ரென்ஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட்டுங்கிறது ஸோ நம்பரை மட்டும் கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்ட் ஏங்கிறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ், அது என்னவாக இருந்தாலும் அதை வந்து கவுண்ட் பண்ணும். அந்த ஒரு செல்லுலேயோ இந்த பர்டிகுலர் காலம்லேயோ டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸ், டேட் எது இருந்தாலும் அதை வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கறது தான் கவுண்ட் ஏவோட
வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இதே இப்போ கவுண்ட் பிளாங்க். ஸோ கவுண்ட் பிளாங்க் அப்படின்னா இப்போ செட் ஆஃப் டேட்டாவில் பிளாங்க் ரோஸை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A22 A30 நான் கொடுக்குறேன். சாரி, கவுண்ட் பிளாங்க் A22 A30ன்னு ஒரு ரேஞ்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 3 காட்டுது, விச் மீன்ஸ் இந்த A2லிருந்து A30 வந்து இது வரைக்கும் இதில் 3 வந்து பிளாங்க் இருக்கு. ஸோ 1 2 3 கரெக்டா? ஸோ அதுதான் as simple as that. ஸோ அதுதான் வந்து கவுண்ட் பிளாங்க். ஸோ எத்தனை பிளாங்க் இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கவுண்ட் யூனிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவுண்ட் யூனிக் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே A22 A26 கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே எனக்கு 25 வந்தது. அதே 25 தான் இங்கேயும் வந்துருக்கணும். ஏன் 8 மட்டும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் ஒரே பிராண்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அதில் யூனிக்காக இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணி கொடுக்கறது தான் கவுண்ட் யூனிக். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் இஃப் அப்படின்னா நம்ம சம்இஃப்ல பார்த்த மாதிரியே தான். சம்இஃப்ல வந்து சம் பண்ணுவோம் ஒரு சிங்கிள் கண்டிஷனை வச்சு, கவுண்ட் இஃப்ல சிங்கிள் கண்டிஷனை வச்சு அந்த இதை வந்து கவுண்ட் பண்ணுவோம், அந்த செட் ஆஃப் டேட்டாவை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் இஃப்ஸுங்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ செட் ஆஃப் டேட்டாவை வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட்டை யூஸ் பண்ணி இந்த சவுத் நார்த்தில் எவ்வளோ, டோட்டலாக எவ்வளோ, ஸோ இந்த பிராண்டு வைஸாக. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்ததும் கவுண்ட் இஃப்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் இஃப்ஸில் சொன்ன மாதிரியே தான் இதே லாஜிக்கு. அதில் வந்து சம் பண்ணுவோம், இதில் வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஸோ சம் இஃப்ஸ் பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் மறக்காமல் பார்த்துருங்க. இஃப்ஸ் இதே தான் இங்கேயும், இங்கே வந்து கவுண்ட் இஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கவுண்ட் இஃப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசர் பிராண்டு சவுத்தில் மட்டும் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு க்ரைட்டீரியன் ரேஞ்சு. ஸோ என்ன ரேஞ்சு? என்னோடது பிராண்டு. ஸோ இது தான் கமா என்ன பிராண்டு. ஸோ இது எனக்கு ஏசர். ஓகேவா? கமா அடுத்த கண்டிஷன் என்ன? ரீஜியன். ஸோ ரீஜியன் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சவுத்து மட்டும் வேணும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த செல்லை லாக் பண்ணுறது எப்படிங்கிறது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. அதில் போனீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு 2 வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சவுத்தில் மட்டும் எவ்வளோன்னு வந்துருச்சு. ஸோ சேம் ஃபார்முலா காப்பி பேஸ்ட். இதில் வந்து B2க்கு பதிலாக நான் C2 ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து நார்த் எனக்கு கவுண்ட் வேணும். ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இது அப்படியே எனக்கு வருது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ கவுண்ட் இஃப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ கவுண்ட் இஃப்ங்கிறது சேம். ஸோ கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது சிங்கிள் கண்டிஷன். ஸோ எனக்கு ஏசர் மட்டும் ஓவராலாக, எனக்கு நார்த் சவுத்துலாம் கிடையாது, எனக்கு ஓவராலாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் கமா என்ன கண்டிஷன்? கண்டிஷன் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த பிராண்டு வரணும். 4 இருக்குது. ஸோ 2 + 2 4ன்னு உங்களுக்கு இதிலே கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கவுண்ட் இஃப்பும் கவுண்ட் இஃப்ஸும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட்னா என்னென்னு பார்த்தோம், கவுண்ட் ஏனா என்னென்னு பார்த்தோம். ஸோ கவுண்ட் ஏங்கிறது
எல்லாமே irrespective ஆஃப் அந்த செல்லில் என்ன டேட்டா இருந்தாலும் அதை அப்படியே கவுண்ட் பண்ணும். அது இது இருந்தால் மட்டும்தான் பண்ணாது. ஸோ பிளாங்க்குங்கிறது என்ன எவ்வளோ பிளாங்க் இருக்கோ அதை பண்ணுறது. ஸோ கவுண்ட் யூனிக்ங்கிறது யூனிக்காக இருக்கிறது மட்டும். ஸோ கவுண்ட் இஃப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், கவுண்ட் இஃப்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓவராலாக இதுதாங்க இந்த இது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான இது. ஸோ இது வந்து இதை வச்சு நீங்கள் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை வந்து பல விதமாக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிஃபோர் தட் ஒரே ஒரு இதுதான், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. What?